நிறைய பிரச்சனை. விலைவாசி தான் பயங்கரமாக உயரும். இந்தியாவில் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் சந்தோஷமாக இருந்தாலும் எந்த நாட்டிலையும் தப்பிக்க முடியாது. அமெரிக்கா ஈரான் அழிச்சிட்டாங்கன்னு கக்கன்னு சிரித்தாலும் சரி, இஸ்ரேல் அழிச்சிட்டு சிரித்தாலும் சரி, யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாமே ரிப்பீட்டு தான், உடனடியாக ரிப்பீட் வந்துடும். நிறைய பிரச்சனைகள் உலகம் ஃபேஸ் பண்ண வேண்டியது. மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். நிறைய நோய்களுக்கு மருந்து கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் என் ஃபாலோவராக இருந்திருப்பீங்க. நிறைய பெரும் கொடுநோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். அடுத்தது டிஜிட்டல் மீடியா, சினிமா மீடியா, டெக்னிக்கல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அசுர வளர்ச்சி ஏற்படும். போருடைய போக்கெல்லாம் மாறிடும். அதாவது பெருசாக ஃப்ளைட்டு கீட்டெல்லாம் அடிக்கிறத விட்டுட்டு இன்னும் எளிமைப்படுத்தப்பட்ட ட்ரோனோட இன்னும் எளிமைப்படுத்தப்பட்ட கொடூர தாக்குதல்லாம் நடக்கும். மனித குலத்துக்குன்னு நினச்சி பார்க்காத தாக்குதல்லாம் நடக்கும். ஈரான் தலைவரை கொண்டுட்ட பிறகு அதோட முடிஞ்சிச்சு, நல்லா கொக்கரிச்சாங்கல்ல. ஆனால் அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? அமெரிக்காவுக்கு எந்த நாடு சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுடைய எந்த இடத்தையும் அடித்தாங்க. இது யாராவது எதிர்பார்த்தாங்களா?